எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான செடியை பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், இது பூச்செடிக்கு பக்கம் இது வேரோட அப்படி ஒட்டி வளர்ந்துருக்கு. அதுதான் இப்போ நான் பறித்து எடுத்து அதனுடைய மருத்துவ குணத்தை பற்றி சொல்ல போகிறேன். உங்களுக்கு மோஸ்ட்லி இது எல்லாருமே தெரியும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இது செடி. பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு ஊருக்கும் பேர் வேறுபடும், சரிங்களா? அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்களா? இந்த புல்லு ஆல்ரெடி இங்கே ஒன்று பறித்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி காய்க்கும். இது நம்ம உடம்பில் எலும்பு நல்லா வலுப்பெறத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த புல்லு இருக்கு இல்லைங்களா, இதை பறிச்சிட்டு போயிட்டு தண்ணியில் நல்லா சுத்தமாக வேர்லேருந்து எல்லாமே அலசி எடுத்துட்டு, சுத்தமாக நல்லா அலசி எடுத்துட்டு, தண்ணியில் வெந்நீர்லேருந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியோ இல்லை 2 டம்ளர் தண்ணி அளவு வச்சு இது நல்லா போட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த சாறு எல்லாம் இறங்குற மாதிரி நல்லா கொதிக்க வச்சு, அதுக்கப்புறம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதை பருகி வந்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய எலும்பு எல்லாமே நல்லா வலுப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா எலும்புமே நல்லா வலுப்பெறும்னா நல்லா ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு இது பாருங்கள். இது இந்த மாதிரி காய்க்கும். ஒவ்வொரு ஊருக்கும் பேர் வேறுபடும். ஸோ அதனால தான் இவ்வளோ கிளியராக எடுத்து போடுறேன். பாருங்கள், இங்கே இருக்குது. அதை பறிக்க போகிறேன். பறிச்சாச்சு. சாயந்தரம் போய் இது கஷாயம் வைக்க போகிறோம். என்ன பேருன்னு கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேருன்னு சொல்லிட்டு. இந்த புல்லுக்கு பேர். இது கஷாயம் வச்சு குடிக்கிறதுனால நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா எலும்புமே நல்லா வலுப்பெறும். என்ன பேருன்னு எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்க உங்கள் ஊரில் என்ன பேருன்னு.